நாங்க தேர்தலில் தோத்தாலும் 4% ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்கள் கிட்ட. ம். நாங்க தொடர்ந்து எல்லாம் தேர்தலில் நிப்போம் அப்படின்ற யாரு சீமா சீமான். சொல்றாரா? ஆ. எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி ஆ. பீரோ தான் வாங்கிட்டு வருவாரு. ஆ. ஓகே, ம். எதிர்கட்சியா உட்கார முடியாது. ம். எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி ஆ. பீரோ தான் வாங்கிட்டு வருவாரு. ஓகே, ம். எதிர்கட்சியா உட்கார முடியாது. சீமா மட்டும் என்ன பண்றாரு? அவரும் அந்த மாதிரி தான் கவர்ச்சியால தானே வந்துட்டு இருக்காரு. ம். வேற எப்படி வரல? ம். நல்லது செய்யல வந்திருக்காரு சார். இல்லைன்னா இருக்கு. ம். யாரும் இந்த மாதிரி பண்ணல. ஸ்டாலின் பண்ணல, எடப்பாடி பண்ணல. வந்தாரு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ம். அப்புறம் என்ன ஆகுது? அவர் வந்தாருன்னு அவங்க ஏன் சொல்றாங்க? எல்லாத்துக்கும் நல்லா தான் பண்றாரு. விஜய் அவர் நடிச்ச 63 படத்துல ஒரு படம் கூட நல்ல படம் இல்ல. இவர் எங்க மக்களுக்கு நல்லாட்சி தரக்கூடாது அப்படின்னு சீமான் கிண்டல் பண்றாரு. படத்தை ஏன் சார் பேசுறீங்க? படத்தை பத்தி பேசக்கூடாது இல்ல யாரும். படம் நல்ல படம் இருக்கு, நல்ல படம் இல்ல. இப்ப வந்த மனசு தானே பேசணும். நல்ல மனசு நல்ல செய்யறாருல்ல, ம். அது போதும்ல. ம். அப்புறம் படத்தை எதுக்கு பேசிக்கிட்டு? ம். பதவியில் இருக்கிற எம்எல்ஏ பேர் கூட விஜய் அவருக்கு தெரியாது அப்படின்னு சீமான் சொல்றாரு. பதிவுல இருக்கிற பேரு எம்எல்ஏ பேர் தெரியாம எப்படிங்க வேட்பாளர் அவர் கொடுத்து நிக்க வச்சிருப்பாரு? அந்த மாதிரி பண்ணிருப்பாரா? ம். யாரெல்லாம் தெரியும், பேரெல்லாம் தெரியும். தெரியாம அவங்க எப்படி பண்ணுவாங்க? ம். பேரெல்லாம் தெரியும். ம்.